என்னோடு நீ உன்னோடு நான் வேற என்ன சந்தேகம். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து க்ளீனிங் வ்ளாக் போட்டோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லன்ச் வந்து செய்ய போகிறோம். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். லன்ச் என்ன பண்ணலாம்? நம்ம ஜி வேறு 5 நாள் வீட்டில் இல்லை, என்னுடைய சமையல் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். நீ வேற ஊரில் 5 நாள் இல்லை, என்னுடைய சமையலை மிஸ் பண்ணியா? ஒன்றும் இல்லையா? வெளியே போயிட்டு சாப்பாடே இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்ட, என்னுடைய சாப்பாடு இல்லாமல் வெறும் இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இதே சாப்பிட்டு இருந்தல்ல. ஸோ அதனால் இப்போ என்ன செய்யலாம்? இன்றைக்கி என்ன செய்யலாம்? இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா. விஷாந்த் வந்து சுக்கா கேட்டான், அவனுக்கு சுக்கானா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் சுக்கா, மட்டன் பிரியாணி. என்ன கண்ணாடி? நம்ம வெயிலில் போக போகிறோம்ல, எப்போ? இப்போ கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஜி தான் வந்து சமைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. எங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. அதை போயிட்டு இப்போ யார் வந்து ஒரிஜினலாகவே சமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. என்னை வந்து நம்ம ஜி வந்து என்னை வந்து மிரட்டி இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய போகுது. நான் சமைச்சேன்னா அவர் என்னை மிரட்டினாருன்னு அர்த்தம், அவர் சமைச்சாருன்னா மிரட்டலன்னு அர்த்தம். ஓகே, மட்டன் அரிசி இந்த பேர் சீரக சம்பா அரிசி. மட்டன் 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, சீரக சம்பா அரிசி வந்து 1 கிலோ, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது வேணும்ல, அப்புறம் தயிர் 10 ரூபா தயிர் 2, புதினா கொத்தமல்லி, அதனால 10 ரூபா தயிர் 2, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பெரிய தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வா. சரி ஓகே, பெரிய தயிர் பாக்கெட், லெமன் இருக்கா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுவாங்க, அப்புறம் பிரியாணி மசாலா வேணும், அப்புறம் வேறு நான் அவ்வளோதான். ஸோ இதுதான் வேணும். கொத்தமல்லி அது சொல்லிட்டு நான் போய் ஸோ இது எல்லாமே தான் வேணும் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு. ஓகே டன். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? இவ்வளோ சொல்கிற நீயும் செஞ்சிடணும். ஓகே டன், செஞ்சுருவோம். கண்ணாடி கொடு. ஓகே, செஞ்சிட்டா போச்சு. சரி வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு பாய். நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா. ஓகே, எல்லாம் அப்படியே இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துன்னு இருங்க, கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே பாய். சரி, வண்டி சாவியை காணோம். வண்டி சாவியை காணுமா? அவன் கொஞ்சம் முகத்தை கட்டு. அப்படியே திரும்பா, அங்கே பாருமா, கண்ணாடினா, ட்ரெஸ்ஸுனா, ஷூனா கட்டா. ஒரு கறி வாங்குறதுக்கு போய் டக்குன்னு வாங்கிட்டு வருவீங்களா? காட்டு இங்க வா யஷ்வந்த். என்ன வேணும்? புரியல. ட்ரெஸ்ஸு கழட்டணுமா? எதுக்கு? என்ன பண்ண போற? ட்ரெஸ்ஸு கழட்டி? ஐயோ, ஷர்ட்டு போட போறானா? ஏய் வாடா, டைம் ஆகுது. நீ வரியா இல்லையா? கால் விட்டு வா, டக்குன்னு டைம் ஆகுமா? பாத்தீங்களா, இது எனக்கு தான் பொம்மை கண்ணாடி, எனக்கு என் கண்ணாடி அவருக்கு. எங்கடா வண்டி சாவிங்களா? முடிஞ்சு போச்சு, போக்காத. தோகுது கண்டுபிடிச்சாச்சு. சரி ஓகே, போயிட்டு வரேன். பாய் பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு, எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5-6 வெங்காயம், இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி தாக இருக்குது. போர் அடிக்குது, யாருமே இல்லாதனால. கடைக்கு போயிருக்காங்க.
இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து தக்காளி எடுத்துகிட்டு வரோம். தக்காளி, பச்சை மிளகாய். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி. அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஜி தான் வந்து செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன சொல்லுவாருன்னு தெரியல. மெதுவாக கட் பண்ணி வச்சுருவோம். வந்தோன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சிடலாம். ஓகே, பச்சை மிளகா வந்து கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே போட்டுருவேன். அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நடுவில் வந்து கீரணும்னா அதுக்கு அந்த உள்ளே இருக்க விதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அப்புறம் பசங்க வந்து சாப்பிடும்போது காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லாருமே கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். குக்கிங் வ்ளாக்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, நிறையா குக்கிங் வ்ளாக்ஸ்லாம் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கையோட வா பின்னிக்கொள்ள நீதாண்டா சந்தோஷம்.